கோவையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அங்க வந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். என்ன விவரம்? விக்னேஷ், அதாவது கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக நியாயமான புதிய கூலி உயர்வு தர வேண்டி விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே கடந்த ஒரு வார காலமாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திலும் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உண்ணாவிரத பந்தலுக்கு நேரில் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நேரில் சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை தற்போது கேட்டறிந்திருக்கிறார். ஒரு 12 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே அமர்ந்து அவர்களிடையே கலந்துரையாடி எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அரசு எவ்வாறு கையாள்கிறது என்ற விஷயங்களை அவர் கேட்டறிந்திருக்கிறார். இதற்கிடையே தொடர்ந்து அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அவருடைய தலைமையில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் விசைத்தறி உரிமையாளருடைய இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இது குறித்து சட்டமன்றத்தில் பேசியதாக அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசுக்கு 800 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் இந்த 30 நாட்களில் நாளொன்றுக்கு 30 கோடி ரூபாய் வீதம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி இழப்பு என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அடுத்த கட்ட நகர்வுக்கு சட்டசபை நடவடிக்கைகளில் கொண்டு செல்ல வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 10,000 விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் திருப்பூர், கோவை மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகமாக இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.